ஒரு பொண்ணுக்காக மட்டும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனே ஓபன் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது ஜப்பான்ல நடந்திருக்கு. ஒரு கிராமத்து வில்லேஜ்ல இருந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கியூ சிரட்டகி ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட யூசேஜ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா ஒரு ஹை ஸ்கூல் கேர்ள் டெய்லி அந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் ட்ரெயின் எடுத்து ஸ்கூல் போவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்காக மட்டும் ஜப்பான் கவர்மெண்ட் 3 வருஷம் ஃபுல்லா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ட்ரெயின் ஒரு நாள்ல 2 தடவை ஸ்டாப் ஆகும். ஒன்று மார்னிங்ல ஸ்கூல் போகிறதுக்காக, அதுக்கப்புறமா ஈவினிங்ல வீட்டுக்கு வர்றதுக்காக. அவங்களோட ஸ்கெடியூலுக்கு ஏத்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இன்னும் 3 வருஷத்துக்குள்ள கிராஜுவேட் ஆகிடுவாங்க. அது வரைக்கும் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி இதுதான் சொல்லுவாங்க. கண்ட்ரி வளர்றது ஓகே, ஆனா மோரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் மெயின்டைன் பண்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்காக மட்டும் ஸ்டேஷனை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. டெக்னாலஜில டாப்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா ஹியூமனிட்டியில கூட ஜப்பான் டாப்பரா தான் இருக்கு. அண்ட் எஜுகேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது.